பார்த்திபா, 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் கழிச்சு வந்தாலும் உன்னை நான் கொல்லுவேன். இந்த சம்யுக்த எனக்கு மட்டும்தான். இந்த வேடம் மட்டும்தான் அவளை சொந்தம் கொண்டாடுவான். இனி இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. போ, செத்து போ. போ போ போ. ஓய், பார்த்தல்ல, எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் நீ இந்த வேடனுக்கு தான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னது இது? யாரோ கத்தியால குத்துன மாதிரி இப்படி வலிக்குது. என் உடம்புல இருந்து உயிர் போற மாதிரி ஒரு வலியை உணர முடியுது. எனக்குள்ள என்ன நடக்குது? எதனால இந்த மாற்றம்? ஒன்னும் புரியலையே. மாமன்னன் வேடனுக்கு ககுபரின் வணக்கங்கள். வேடன் வந்தா வாட்டம் முடிஞ்சிரும் நான் உன்னை அப்பவே எச்சரிச்சேன். ஆனா நீ கேட்கல. வாட்டம் அதிகமாகி இப்ப அடங்கிருச்சு பாத்தியா? உன் கண்ணு முன்னாடியே உன் ஆசை காதலன் செத்து போறத பாக்குறியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி பார்த்திபன் சாவுக்கு முக்கிய காரணமும் மூல காரணமும் நீதான். இனி இந்த பார்த்திபனால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த வேடனை புரிந்து கொண்டாயா?
பார்த்திபா, விதி வலியது. விதி என்பது மனுஷங்களோட வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை. அதுவே நடந்தேறியது. வேடனோட ஆட்டம் வெறியாட்டமா தொடங்கிருச்சு. அந்த வீரத்துக்கு பேர் போன பார்த்திபனையே எதிர்பார்க்காத நேரத்துல அழிச்சிட்டான். சம்யுக்தா பலவீனமாயிட்டா. பார்த்திபனின் வீரம் இறந்து போனாலும் அந்த சம்யுக்தாவின் விவேகம் என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. நான் வளர்த்த வீரன் சூழ்ச்சியால் திரும்பவும் இறந்து விட்டான். அந்த சூழ்ச்சியை அழிக்க இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிற என்னோட மாணவனை நான் சீக்கிரமா காப்பாற்றி ஆகணும். வாருங்கள். என்னய்யா சரியாயிடுச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க ஐயா இது? அவங்க தேங்காய் பழம் வாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே. புள்ளத்தாச்சி பொண்ணு எவ்வளவு நேரம் தான் துலாபரத்துல உட்கார்ந்துகிட்டே இருப்பா. போனவங்களை இன்னும் காணாம. தாத்தா, நேரம் வேற இருங்க. போயிட்டே இருக்கு. ஐயா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க. பசுதார், நீ இங்கே இரு. நான் ஜான்சி 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். வாமா, தம்பி நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாமா. பாத்துக்கோங்க பெரியப்பா. அந்த சீட் போலாமா? அங்கதாமா. இங்க கேப்பு தாத்தா. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஐயா, இந்த போட்டோல இருக்கவங்க இங்க தேங்காய் எதுவும் வாங்க வந்தாங்களா? இல்லைம்மா, அங்கே யாரும் வரலாமா? கடையில தேங்காய் வாங்க வந்தாங்க சார். அப்படி யாரும் வரவே இல்லை சார். சரிங்க ஐயா. தாத்தா, நம்ம மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. வாமா. ஏய், இன்னாடி இந்த காட்டுக்குள்ள இவர் பாட்டுக்கு போயினே இருக்கிறாரு. ஏய், இந்த ஆள் சரியில்லை. நம்மளாண்ட போய் சொல்லி நம்மள எங்கேயோ கூட்டின்னு போறான்னு தோணுது. ஆமா தாமரை, எனக்கும் அந்த ஆள் மேல சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இருட்டுல இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து எப்படி போறதுன்னே தெரியலையே தாமரை. இந்த பேர பயந்தால வேலைக்கு ஆகாது. நீ இரு, அந்த ஆள் அண்டியா கூப்பிட்டு கேட்கலாம். சாமி, சாமி கொஞ்சம் நில்லுங்க. தாத்தா, என்னது இது? கோவில யார்ட்டையாவது விசாரிக்கலான்னு பார்த்தா இங்க யாரையுமே காணுமே தாத்தா. அதாம்மா, எனக்கு ஒன்றும் புரியல.
அம்மாடி ஜான்சி, நான் கோயிலுக்கு வந்ததுல இருந்து இந்த ஆளை பாக்குறேன். இந்த கோயில்லையே இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, இங்க வாங்க. அம்மா இருமா, ஒரு நிமிஷத்துல நான் திரும்ப கூப்பிடுறேம்மா. என்ன சார்? கொஞ்சம் இருப்பா, அவர்கிட்ட அந்த போட்டோவை காட்டுமா. இவங்கள பாத்திருக்கீங்களா? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமியார் ஒருத்தர் இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போனார் மேடம். சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, இவங்க தானா? அட ஆமா மேடம், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் மேடம். சரிங்க தம்பி, நீங்க போங்க. சரிங்க சார். ஜான்சி, இது யாரோட வேலையா இருக்கும்? தெரியலையே தாத்தா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பத்மநாபன் பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். மாதிரி வீட்ல இருக்கிற யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லுமா. ஆமா, அதுக்குள்ள அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். சரி. சொல்லுமா ஜான்சி. பெரியப்பா, வளர்மதி அத்தையும் தாமரையும் 2 பேரையும் யாரோ ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதா இங்க ஒருத்தர் சொன்னாரு. சாமியார் கூட்டிட்டு போனாரா? என்னம்மா சொல்ற? ஆமா பெரியப்பா, நானும் தாத்தாவும் அவங்க 2 பேரும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. சரி சரி, நானும் கூட வரவா? இல்ல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வந்திருக்காங்கல்ல, நான் வேணா அவங்கள அனுப்பி வைக்கவா? வேணாம் பெரியப்பா, நீங்க எல்லாருமே ராணிக்கு பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட நீங்க டச்லயே இருங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. நாங்க அதுக்குள்ள வந்துடுறோம். சரிம்மா ஜான்சி, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ எப்படியாவது அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருமா? பெரியப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம சிச்சுவேஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. சரி சரிம்மா. தாத்தா, நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க. வாமா. கொஞ்சம் இருமா. இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியலையே. நீங்க போனை டார்ச் ஆன் பண்ணுங்க. வாமா. என்ன சாமி, குறுக்கு பாதையில வந்து 5 நிமிஷத்துல தேங்காய் பழ கடை வந்துரும் சொன்னீங்க. நம்ம கோயிலை விட்டு இம்மா தூரம் வந்துட்டோம். சுத்தி முத்தி ஒரு கடையும் காணோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடு தான் இருக்குது. கடகண்ணி இருக்கிற அறிகுறியா காணமே. ஆமா, எங்களுக்கு எப்படி திரும்ப போகணும்னு கூட தெரியல சாமி. இங்க பாருங்க சாமி, கடை இல்லைன்னா கூட பரவாயில்ல. வாங்க, நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போயிடலாம். நம்ம கோயிலுக்கு திரும்பி போய் சிதா தம்பி கிட்ட சொன்னா அவரு வாங்கி குத்துருவாரு. லேட்டு ஆக ஆக துலாபாரம் நேர்த்தி கடன்னு பாதிலே நின்றோம். வாங்க சாமி, திரும்ப போயிடலாம். ஆமா சாமி, வாங்க சாமி, போயிடலாம். தாமரை, இவ்வளவு தூரம் பேசியும் அந்த ஆள் முகத்தை காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ தப்பா படுது தாமரை. சாமி, உங்களை மாதிரி இவ்வளவு தூரம் பேசினுக்குறான். திரும்பி மூஞ்ச கூட காட்டாம நீங்க பாட்டு சிரிச்சுனே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க திரும்புங்க. திரும்புங்க சாமி. என்ன தாமரை இது? தெரியலையே. இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க? திரும்புங்கன்னு சொல்றோம்ல. நடிது வேணா, நான் திரும்பாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. நான் திரும்பின அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க. ஐயா, என்ன உடனே உன்னைய பார்த்தா பயப்படுறதுக்கு நீங்க பேயா பிசாசா? மூஞ்சிய காட்டியானா ரொம்ப தான் பில்டப் பண்ணினுக்குற. யோ, திரும்பியா? சாமி, கொஞ்சம் திரும்புங்க சாமி.
திரும்பி அண்ணா ஓவர பண்ணினுக்குற. ஐயோ பேய்! ஐயோ பேய்! ஐயோ பாத்துங்க 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 ஐயோ பேய்! தாத்தா இது அவங்க சத்தம் தானே? எந்த பக்கம் இருந்து கத்துறாங்கன்னு தெரியலையே. ஆமாமா அம்மா, அவங்க கத்துறத பார்த்தா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க போல இருக்குமா. ஆமா தாத்தா, வாங்க நம்ம உடனே போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பலகீனமாயிருக்கிற ஆத்மாடி உன்னோட ஆத்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னால உருவாக்கப்பட்ட இந்த மந்திர நெருப்புல நீ முழுசா அழிய போற. இந்த பொம்மி என்னை எதிர்க்க நினைச்சானா அவ செய்யற இந்த தவம் பாதியிலேயே நிறுத்தின சாபம் அவளையே அழிச்சிடும். என்ன பொம்மி, நீ உன்னோட தவத்துல உறுதியா இருக்கையா? ஆனா நீ இப்ப என்னோட மந்திர வளையத்துக்குள்ள இருக்கிற. இது சாதாரண வளையம் இல்ல, நெருப்பு வளையம். இதுல பலகீனமா இருக்கிற உன்னோட ஆத்மா அழிய போகுது. நீ அழிச்சிட்டா அந்த ராணியையும் சித்தார்த்தையும் யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. என்னதான் நீ தவத்துல இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் உன் காதுல விழுகும் இல்ல. அவங்கள காப்பாத்தணும்னு நீ இந்த தவத்தை களைச்சு என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் தவத்தை பாதியிலேயே நிறுத்தின சாபம் உன்னை அப்படியே அழிச்சிரும். ஒண்ணு நீ என்னோட நெருப்பு வளையத்திலேயே அழிவ, இல்லைன்னா உன் கோபத்திலேயே நீ அழிவ. எப்படியோ உன்னோட அழிவுங்கிறது நிச்சயம் பொம்மி. இதுதான் எனக்கு வேணும். குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். பார்த்திப இறந்ததுக்கு அப்புறம் சம்யுக்தா என்ன ஆனா? வேடன் என்ன பண்றான்? வேடன் தன்னுடைய தம்பியின் காதலியின் கூட பார்க்காம சம்யுக்தாவை அடைவதிலே அவன் குறியாக இருந்தான். சம்யுக்தா கிட்ட அந்த வேடனை எதிர்த்து போராட சக்தி இல்லை என்றாலும் வேடனை தடுமாற வைக்கிற புத்திசாலித்தனம் இருந்தது. புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் தான் அவன் தன்னுடைய ஆயுதமா எடுத்து அந்த வேடனை எதிர்த்து போராட போறான். வாருங்கள்.